மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம சிந்திக்கக்கூடியது ஒரு அற்புதமான கதையை பற்றித்தான். வாழ்வில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் நமக்கு பிற்காலத்தில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம பல தவறுகளை செய்து விடுகிறோம். சில தவறுகள் அறிந்து செய்கிறோம், சில தவறுகள் அறியாமல் செய்கிறோம். அறிந்து செய்யக்கூடிய தவறுகளுக்கு நமக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளை தவறென்று உணருகின்ற பொழுது நாம் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். இதைத்தான் தவறு என்பது வேறு, தப்பு என்பது வேறுன்னு நமக்கு பாடல்களில் சொல்லியிருக்கிறாங்க. தவறு செய்தவன் திருந்தியாகணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நமக்கு அந்த பாட்டு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம 14-15 வயசு வரைக்கும் நம்ம செய்கிற தப்பு இறைவனிடத்துல கணக்காகாது. நாம் செய்வது பாவம் என்று கணக்காகாது. அது எப்படி வந்தது, அது யாரால வந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். 15 வயசுக்குள்ள ஒரு குழந்தைய நல்லபடியாக வளர்த்துருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே நல்ல புத்தியை சொல்லி கொடுங்க. யாரையும் துன்புறுத்தக்கூடாது, யாரையும் அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, சுவாமி கும்பிடணும், இதெல்லாம் சொல்லி 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 வளர்க்கணும். 15 வயசு வரைக்கும் தான் ஒரு பிள்ளையால் வளர முடியும். அதற்கு பிறகு அது என்ன பார்க்கிறதோ, அது எப்படி அதை சமுதாயம்தான் அந்த குழந்தையை செலுத்துகிறார்கள், வழி நடத்துகிறார்கள் அப்படின்னு நம்மலாம் சொல்கிறோம்ல. ஏன் அந்த 15 வயசு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு காலத்திலே மாண்டவிய மகரிஷி என்று ஒருவர் இருந்தார். இந்த மாண்டவிய மகரிஷியினுடைய கதையை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த மாண்டவிய மகரிஷி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு சிறந்த முனிவர், எப்பொழுதும் சிவசிந்தனையிலேயே இருக்கக்கூடியவர். இந்த சிவசிந்தனையிலே இருக்கிறார். ஒரு நாள் ஏதோ ஒரு பழியின் காரணமாக மன்னரிடத்திலே செல்ல வேண்டிய நிலைமை ஆயிற்று. மன்னர் பார்த்தார். மன்னர்கிட்ட இவர் எவ்வளவோ முயற்சி செய்தார். நான் செல்வது தவறல்ல, நான் செய்தது தவறல்ல, நான் செய்தது சரி என்று சொல்ல முயற்சி பண்ணி பார்த்தார். முயற்சி தோல்வியற்றது. என்ன செய்யறதுனே யாருக்கும் தெரியலை. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தார். மன்னர் எந்த தண்டனை கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தார். இவர் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தார். என்ன செய்து நம்ம வெளிக்கொண்டு வர்றதுன்னு. கடைசியா மாண்டவிய மகரிஷி தோர்த்து போயிட்டார். மன்னர் அவருக்கு தண்டனை கொடுத்துட்டார். தண்டனையை எப்படி கொடுத்தாருன்னா, இவன் உடனே செத்து விடக்கூடாது, உடனே இவனுக்கு மரணம் வந்து விடக்கூடாது. கழுமரத்தை வெட்டி அதில் ஒரு பெரிய துண்டை எடுத்து அந்த மாண்டவிய மகரிஷியின் முதுகிலே வைத்து கட்டி அவரை எஞ்சிய காலம் முழுக்க அதை அவிழாமல் அவர் சுற்றி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனையை அளிக்கிறார். அது மாதிரி கழுமரத்தினுடைய ஒரு பகுதி மாண்டவிய மகரிஷியினுடைய தோள்பட்டையில் விழுது. அப்படியே அந்த கஷ்டப்பட்டு சுற்றிக்கிட்டே இருக்கார். ரொம்ப வருஷமாக அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கார். வாழ்க்கை முழுக்க அவர் சுற்றிக்கிட்டே இருக்கார். ரொம்ப வருஷம் கழித்து அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. யமதர்மராஜா, அவர்தான் இறப்பிற்கு அதிபதி, காலதேவர் என்று சொல்லக்கூடிய யமதர்மராஜா. இந்த யமதர்மராஜாவிடத்திலே நாம் தவம் செய்து இதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு யமதர்மராஜாவை நினைத்து தவம் செய்கிறார். ஓம் யமதர்மராஜாவே நமோ நமஹா அப்படின்னு சொல்லி தவம் செய்து கொண்டே இருக்கிறார். யமதர்மராஜா பிரத்யட்சமாகிறார். யமதர்மராஜா சொல்கிறார், என்னுடைய அப்பன் சிவபெருமானை வழிபடக்கூடிய தாங்கள் இன்றைக்கு ஏன் என்னை வழிபட்டீர்கள் பெருமானே என்று கேட்கிறார். மாண்டவிய மகரிஷி சொல்கிறார், இல்லை, என்னை பார்த்தீர்களா? என் நிலைமையை பாருங்களேன். பின்னாடி தோள்பட்டையில் அவ்வளவு பெரிய ஒரு கணத்தை வைத்து கொண்டு நான் சுமக்கிறேன். ஏன் இந்த நிலைமை எனக்கு வந்தது? நான் என்ன பாவம் செய்தேன் என்று எனக்கு இந்த நிலைமை வந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்படியா, இருங்க நான் பார்த்து சொல்கிறேன்னு யமதர்மராஜா பார்த்துட்டு சொல்கிறார். நீங்கள் ஒரு 10 வயது இருக்கும் பொழுது ஒரு தும்பியை விட்டு அதன் வாலை பிடித்தீர்கள் இல்லையா? அப்பொழுது அந்த தும்பி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அதை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற உங்கள் வினை பயன்தான் உங்களுக்கு இந்த தண்டனையாக வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அப்போ மாண்டவிய மகரிஷி சொல்கிறார், 10 வயசில் அறியாமல் செய்த தவறுக்கா இவ்வளவு பெரிய தண்டனையை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு. தவறு சிறுசோ பெருசோ, அறிந்து செய்ததோ அறியாமல் செய்ததோ, அதனாலே ஒரு உயிர் பாதிக்கப்பட்டது இல்லையா? அதனாலே உங்களுக்கு இந்த தண்டனை வாய்க்கப்பட்டது சாகதமே, அது கண்டிப்பாக வந்துதான் தீரும் அப்படின்னார். சரி யமதர்மராஜா, இன்றைக்கு நீங்கள் ஒரு வரம் தர வேண்டும். எந்த குழந்தையாக இருந்தாலும் 15 வயது வரை அவர்கள் செய்யக்கூடிய எந்த தவறும் கணக்கிலே எடுத்துக்கொள்ளக்கூடாது. 15 வயதுக்குள் அவர்கள் பெற்றோர்கள் அவருக்கு நன்னெறியை போதித்து வளர்ப்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இதை உங்களிடத்திலே சொல்கிறேன்.
தயவு செய்து 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை உங்கள் பிடியிலிருந்து காப்பாற்றி விடுங்கள் அப்படின்னு வரம் கேட்கிறார். யமதர்மராஜாவும் சொல்றார், இனிமேல் 15 வயது உட்பட்ட குழந்தைகள் என்ன தவறு செய்தாலும் அந்த தவறு கணக்கில் இடப்பட மாட்டாது, 15 வயதுக்கு பிறகுதான் பாவ கணக்கு எழுத தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் செய்தார். அதனாலே தான் நம்ம இன்றைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல பாடங்களை, நல்ல நெறிகளை போதிக்க வேண்டும். அதை 15 வயதுக்குள்ள போதிக்கணும், குழந்தை வளர்ற ஸ்டேஜுக்குள்ள அதை போதிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அதுதான் காரணம். ஆக குழந்தைகளை நல்லபடியாக வளர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.